பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் அருகில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் சட்ட விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ஒரு சமூக ஆர்வலர் ரோட்ல போனா பாருங்க, இப்ப பிச்சைக்காரன் பாக்குற மாதிரியே பாக்குறேன். அது யாரும் நமக்கு புரிய மாட்டேங்குது. சமூக ஆர்வலர், சமூக போராளிகளை முதல்ல மதிக்க கத்துக்குங்க. நம்ம பகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறாங்களா, அவங்க ஏதாவது ஒண்ணு இல்ல நீ ஊழல் பண்ணக்கூடாது, நீ டிசிப்ளின் இருக்கிற ஆளு, அவங்களும் அந்த மாதிரி ஆள்லாம் வரவேறுங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம வெள்ளை சொல்ல மாதிரி இருக்கிற மாதிரி மெனக்கிட்டு போய் வணக்கம் வைப்பான். அந்த ஏதோ ஒரு மூடல போயிட்டு இருப்பான். இங்க போனா ஒரு 5 லட்சம் கிடைக்கும், இந்த பக்கம் போனா ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு போயிட்டு இருப்பான். அவனை முடிச்சு சார் வாங்க சார் அப்படிமா, இன்னொருத்தான் வெள்ளை சொல்லியமா சுத்திட்டு இருப்பான். அவன் மனசுக்குள்ளே கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கண்ணால் தான் கட்டிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் அதிகங்க சேலஞ்சா சொல்றேன். ஆனா அவன்கிட்ட போய் நம்மளால போய் கூடு குரூப் போட்டுட்டு ஒரு கட்டி கிடைக்குமா, ஒரு குவார்டர் கிடைக்குமா? என்னையா சமுதாயம்? நான் என்ன சொல்றேன், திமுக அரசு இன்னும் நல்லா சில நல்வழிப்படுத்தணும். போதைக்கு அடிமையாக இருக்கணும்னா நீங்க டிவியில விளம்பரம் ஒண்ணு விஷயம் கிடையாது. மதுக்கடைகளை சிறுக சிறுக மூடுங்க. நம்ம சமுதாய மக்களை சீர்திருக்காதீங்க. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். சமுதாய சீர்கேடை ஏற்படுத்தாதீங்க. அப்படி ஏற்படுத்தி நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை மக்களை தாண்டி 100 வருஷத்தை தாண்டி ஒரு 1000 வருஷம் வாழ போறீங்கன்னா சொல்லுங்க. சமூக ஆர்வலர் தமிழ் மருது, லோக் ஜனசக்தி மாவட்ட தலைவர் ஜானகிராமன், தனி ஒருவன் கட்சி மாநில தலைவர் உதயசூரியன், புரட்சி இந்திய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் இளையகுமார், பெட்டிஷன் இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பழனி ஆண்டவர், மண்ணுரிமை போராளி திருவள்ளுவன் ஆகியவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.